அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்யலாம், we will see. என்னன்னு கேட்டிங்கன்னா, a stream of water flowing horizontally with a speed of 15 meter per second gushes out of a tube of cross-sectional area 10 to the power of minus 2 meter square. என்ன அர்த்தம்னா, ஒரு டியூப் இருக்கு, டியூப்ல இருந்து தண்ணி நம்ம சொல்கிறபடி எவ்வளவு 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் பீச்சி அடிக்கப்படுது. கஷஷ் அவுட்னா பீச்சி அடிக்கப்படுது. இங்கே ஒரு சுவர் இருக்குது, அதில் போய் இது மோதுது. அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், தண்ணியுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, அது 10 to the power of minus 2 meter square. ஓகே, அண்ட் ஹிட்ஸ் a vertical wall nearby. What is the force exerted on the wall by the impact of water, assuming it does not rebound? This is to be underlined. அது rebound ஆகலை, meaning there is no final velocity. So all the final velocity vanishes, becomes zero. தண்ணி அதிலேயே வடியுது, மோதி அப்படியே வடியுது. It lost all its kinetic energy there. Okay, so இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், let us analyze the situation. So this is the tube, and the tube la irundhu water is coming out. அதனுடைய வேகம் 15 மீட்டர் per second. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் நீர் தாரையினுடைய பரப்பளவு என்ன பரப்பளவு அது வருதுன்னு கேட்டால் 10 to the power of minus 2 meter square. If so, how much will be the force exerted on the wall? வாட்டர் ரீபவுண்ட் ஆகலை, மோதின தண்ணி எல்லாம் அங்கே பட்டு அங்கேயே தரையில் என்ன செஞ்சிருச்சு, வடிஞ்சிருச்சு. இதான் பிள்ளைங்களா கொஸ்டின். ஸோ எப்படி ஆரம்பிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஃபோர்ஸ்னால் தெரியும், திஸ் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் 1 செகண்ட். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், m into dv by dt இதான், அதர்வைஸ் m into a இதான் ஃபோர்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணால் அதனுடைய வேகம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் தண்ணி இருக்குது. ஓகே, ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு m into v கண்டுபிடிச்சிடலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் லென்த் நம்மளுக்கு தெரியும், திஸ் இஸ் 15, ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் போகுது. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தெரியும், 10 to the power of minus 2. ஸோ லென்த்து ஏரியா பெருக்குன்னா வால்யூம் கிடச்சிரும். இது வாட்டர் தான், ஸோ டென்சிட்டியால் பெருக்குன்னா மாஸ் கிடச்சிரும். ஸோ மாஸ் தெரியும், வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கிவன். ஸோ மாஸ் தெரியும், வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். ஸோ திங்ஸ் பிகம்ஸ் சிம்பிள். ஒன்றா செய்யலாம் பாருங்கள். மாஸ் இன் 1 செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் ட்ராவல் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் 15 இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ ரோ. ஸோ 15 is the length, 10 to the power minus 2 is the area of cross section into 1000. ஒரு மீட்டர் கியூப் தண்ணியில் 1000 கிலோ இருக்கும். that is the density 1000. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா this is 150 kg. ஒரு செகண்டுக்கு வெளியில் வரக்கூடிய தண்ணியினுடைய மாஸ் எவ்வளவு, 150 கிலோ. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் 1 செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன் எவ்ரி செகண்ட். ஓகே, ஸோ இங்கே மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி 150 இன்ட்டு வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் 15 மீட்டர் per செகண்ட், மைனஸ் மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி 0. இதெல்லாம் எப்போ நடக்குது, ஒரு செகண்டில், ஆல் ஹேப்பனிங் இன் 1 செகண்ட். ஸோ 150 இன்ட்டு 15 மைனஸ் 0 டிவைட் பை 1. ஸோ மைனஸ் 0 ஒன்றும் கிடையாது, 1 அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ 2250 நியூட்டன். ஸோ சச் இஸ் தி கான்செப்ட். முதல் பார்வைக்கு கஷ்டமாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் பார்க்கும் பொழுது. ஆனால் உண்மையில் என்ன கிடையாது, நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் எந்த சிரமமும் கிடையாது. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.